இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து வர கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்திலே நாம் கலங்கி நின்ற பொழுதும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். அவருடைய கரம் நம்மை தாங்குவதற்காக இயேசு ராஜா உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதுக்காக நன்றி. நீர் எங்களை பேய் சொல்லி அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பாராக, கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக, நன்மைகளை கொடுப்பாராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது, சகலமும் புதிதாயின என்ற வார்த்தையின்படி சொல்லுங்கள். ஆண்டவரே இயேசப்பா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், சகலத்தையும் புதிதாக்குகிற உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் மேலே இறங்குவதாக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணி பாய்ந்த அந்த கரத்துக்குள்ளே எங்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, மறைவிடத்திலே வைத்து பாதுகாக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆண்டவரே உறைவிடமாக இருக்கிறீர், புகலிடமாக இருக்கிறீர், தஞ்சமாக இருக்கிறீர். நீர் எங்கள் கோட்டையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலையிலே நாங்கள் புகழுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கடைசி வரை நம்மை கைவிடாத ஒரு தெய்வன், கரம் பிடித்த ஒரு தெய்வன். உங்களுக்கு கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். சொல்லுங்கள், இயேசுவே நீர் ஒருபோதும் நீர் என்னை கைவிட மாட்டீர். உங்களுடைய கரத்தை நாங்கள் பிடிப்பதை விட எங்கள் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர் அப்பா. நாங்களும் உன்னை உறுதியாக பற்றி கொள்ள கிருபை தருவீராக. இந்த காலை நேரத்தில் பலவிதமான கவலைகள், பாரங்கள், வேதனைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம், ரட்சிப்பை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்ளம் குழம்புகிறது என்று சொல்லுகிறான். அவனுடைய உள்ளம் குழம்புகிற நேரத்திலும் அவன் நம்பிக்கை விடவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் நோக்கி காத்திருக்கிறேன். அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அவள் கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி உங்கள் உள்ளங்கள் குழம்பை கொண்டிருக்கிறது, ஆனாலும் பயப்படாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா திகிலுக்கும் பயத்துக்கும் நீர் தூரமாவா என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை செய்து அற்புதமாய் நடத்துவீராக. இந்த நாள் ஒரு உற்சாகத்தின் நாளாய், விடுதலை நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாய், வெற்றி நாளாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மைமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நம்முடைய ஆண்டு வைத்திருக்கிற கிருபை இரக்கம் ஒருபோது மாறாது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதை உணர்ந்து இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா
என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோமா? நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. நல்ல எபினேசரா என்னை நடத்தினீர் ஆண்டவரே. மரண பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த நேரத்திலும் மீட்கும் உடைய கரங்கள் நாங்கள் கண்டோம். நீர் எங்களை மீட்டு கொண்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து மீட்டு கொண்டீர், எல்லா வியாதியிலிருந்து மீட்டு கொண்டீர், எல்லா பலவீனத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இனி சாத்தானுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. உமக்கு ஸ்தோத்திரம். எந்த அந்தகார வல்லமைகளும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் எங்கள் மேலே பூசப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். சொல்லுங்கள், உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறீர், உப்பாக வைத்திருக்கிறீர், நன்மைகளின் தேவனாய் இருக்கிறீர். எல்லா விதமான பாடுகளையும் வேதனைகளையும் நீர் ஆண்டவரை அகற்றி அதையெல்லாம் நீர் எங்களுக்காக ஆண்டவரை சுமந்து தீர்த்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நாளாக இருப்பதாக, ரட்சிப்பின் நாளாக இருப்பதாக, ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நப்தலியை குறித்து அவருடைய தகப்பனாரால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு தன் குமாரரை எல்லாம் அழைத்து
ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த வரிசையில்தான் நப்தலியை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், நீ விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று. விடுதலை பெற்ற பெண்மான் என்ற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். நப்தலியை குறித்து நாம் முதலில் பார்க்கும் பொழுது, நப்தலி யார் என்று பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். இது ராகேலுக்கு ஒரே போராட்டம். தனக்கு பிள்ளை இல்லை, தன்னுடைய சகோதரிக்கு பிள்ளை இருக்கிறது என்று ஒரே போராட்டம். அந்த போராட்டத்தின் வெற்றியாக அவள் நினைப்பதுதான் இந்த நப்தலியை பெற்ற பொழுது பெயர் வைக்கிறான். என்ன பெயர் என்றால் நப்தலி என்று. நப்தலி என்றால் போராடி மேற்கொண்டேன் என்று அர்த்தம். இப்படி பெயர் வைக்கப்பட்ட நப்தலிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், விடுதலை பெற்ற பெண்மான் என்று முதல் ஆசீர்வாதம் வருகிறது. நப்தலி என்ற பெயருடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது இதே வசனத்தில் 2 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். பின்பாக உபாகமத்தில் சொல்லப்படும் பொழுது நப்தலியை குறித்து 3 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். இந்த நப்தலியை குறித்து வாசிக்கும் பொழுது விடுதலை பெற்றவன். நப்தலி போராடி மேற்கொண்டு பெறப்பட்டவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கும் பொழுது விடுதலை பெற்ற பெண்மான் என்று ஆசீர்வதிக்கிறார். ஏன் பெண்மானுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், நாம் மான்களை பார்க்கும் பொழுது மானானது வனத்தில் காணப்படும் பொழுது, காடுகளில் காணப்படும் பொழுது மிக விடுதலையாக அது நடந்து திரிவதை பார்க்கிறோம். அது ஒரு பராமரிப்புக்குள் உள்ளதை விட அது வனத்தில் காணப்படும் பொழுது அதிக உற்சாகத்துடனும் முழு விடுதலையோடும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது ஒரு விடுதலை பெற்ற பெண்மானாக ஆண்டவர் பார்க்கிறார். நம்மையும் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தின் ஒவ்வொரு கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் விடுதலை தந்த தேவனை நாம் மன உற்சாகமாக துதிக்க வேண்டும். விடுதலை பெற்ற பெண்மான்களாய் கர்த்தர் நம்மை இன்றைக்கு உலாவர பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தின் நுகங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், நாம் அவர் மேல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அவருடைய நுகத்தை சுமக்கும்படியாக சொல்லுகிறார். நம்முடைய இந்த உலக பிரகாரமான நுகங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் தம்முடைய லெகுவான மெதுவான அந்த நுகத்தையும் சுமையும் நம் மீது வைக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தின் கட்டுகளோடு பாரங்களோடு ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் நப்தலியின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வருவதாக. விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மை ஆண்டவர் விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். எவ்வாறு அவர் விடுதலையாக்கினார் என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் அவர் நாம் தம்முடைய இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினாலே, குற்றமற்ற இரத்தத்தினாலே, மாசற்ற இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை நிறுத்தும்படியாக. எவ்வாறு நிறுத்தியிருக்கிறார் தெரியுமா? நம்மை அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஏதோ ஒரு நிலையில் வைத்துவிட்டு செல்லவில்லை. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆசாரிய பட்டமுடையவர்களாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை எப்படி ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மை விடுதலையாக்கின ஆண்டவர், நுகங்களை உடைத்த ஆண்டவர், நம்முடைய கட்டுகளை அவிழ்த்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்து ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிற ஆண்டவர் நம்மை எதற்காக அவ்வாறு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நம்மை ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அந்தகாரத்தினின்று நாம் மட்டும் விடுதலை ஆகக்கூடாது,
அந்தகாரத்து நின்று அவருடைய ஒளியினிடத்துக்கு நம்மை எப்படி அவர் வரவழைத்தாரோ, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இன்றைக்கு நம்மை அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நப்தலியை போல விடுதலை பெற்ற பெண்மானாய் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி தெரிந்தெடுத்து உங்களை இன்றைக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு முன்பதாக வாசிக்கிறோம், இயேசு அவர் ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார், மூளைக்கல்லாய் இருக்கிறார். அந்த கல்லை போல நாமும் விலையேற பெற்ற கற்களாய் மாறும்படிக்கு அவ்வாறாக நாம் ஒவ்வொரு கல்லாக கட்டப்பட்டு வருகிறோம். கல்லானது அது சாதாரண கல் அல்ல, விலையேற பெற்ற கல், ஜீவனுள்ள கல். நம்மை அவர் விலையேற பெற்ற கல்லாய் எவ்வாறு மாற்றுகிறார் தெரியுமா? உலகத்தில் நாம் பார்க்கிறோம் சில வைரக்கற்கள், அது எப்படி உற்பத்தியாவது என்று நாம் சில காரியங்களை அதை வாசித்து பார்க்கும் பொழுது, அது இந்த பூமிக்கு அடியில் அது அதிகமான வெப்ப அழுத்தத்தில் பல ஆண்டுகளாக அது ஒரு அழுத்தத்துக்குள்ள ஒரு ப்ரெஷருக்குள்ள இருந்து அது கற்களாக விலையேற பெற்ற கற்களாக அது வெட்டி எடுக்கப்பட்டு அது பல ப்ராசஸ்குள்ள போய் அது அவ்வளோ விலையேற பெற்றதாக கைகளுக்கு வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிறார் என்றால் சாதாரணமாக அல்ல, பலவிதமான வெப்பமான சூழ்நிலையில் வைத்து பலவிதமான அழுத்தங்களினூடாய் கொண்டு போய் நம்மை இன்றைக்கு விலையேற பெற்றவர்களாக அவருக்கு முன்பாக கட்டி கொண்டு வருகிறார். இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட பெண்மான்களாகிய நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். நாம் இந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற கற்களாக கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசாரிய கூட்டமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை விடுதலையாக்கின ஆண்டவர், பாவங்களற நம்மை கழுவின ஆண்டவர் அவருடைய பரிசுத்த கரத்தில் வைத்து நம்மை பயன்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உமக்கு சொந்த ஜனமாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனுள்ள மாளிகையுள்ள அந்த கற்களாய், விலையேற பெற்ற கற்களாய் கட்டப்பட்டு வர கர்த்தர் கிருபை தருகிறீரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களையும் நினைத்தருளி எங்களை ஆண்டவரே பாவங்களற கழுவி விடுதலையாக்கி, ஒரு நப்தலி எப்படி விடுதலை பெற்ற பெண்மானா இருந்தானோ அதுபோல எங்களுக்கும் அவ்வித உச்சிதமான ஆசீர்வாதங்களை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோமே. அந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. இந்த உலகத்தின் நுகங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக, உலகத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை பெருகட்டும், நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய விசேஷித்த கரம் தாங்கி வழி நடத்துவதாக. கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டு எல்லா அடிமைத்தனத்தையும் தாண்டி வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும். தேவைகளெல்லாம் சந்தியும், குறைவில்லாமல் நடத்தும். ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தந்து சாட்சிகளாய் நிறுத்தும். உம்முடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.